மருந்துகள் என்றாலே எங்கள் அனைவருக்குமே தெரியும். நாங்கள் அனைவருமே கேட்டது, அனுபவப்பட்டது அனைத்துமே மருந்துகள் என்றால் உடனே அவை நோய் தீர்ப்பதாக அல்லது நோய்க்கு நிவாரணம் அளிப்பதாகத்தான் நாங்கள் அனைவருமே அறிந்திருக்கின்றோம். உண்மையும் அதுதான். ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே அந்த நோய் தீர்க்கின்ற அல்லது நோய்க்கு நிவாரணம் அளிக்கின்ற மருந்துகளே நோய்களுக்கு காரணமாகவும் அல்லது உயிரிழப்புகளுக்கு காரணமாகவும் மாறிவிடுகின்ற சம்பவங்களும் ஆங்காங்கே நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. நாங்கள் அனைவருமே அறிந்திருக்கின்றோம். அண்மையிலே கூட இந்தியாவிலே இந்த சளிக்கு அல்லது இருமலுக்கு பயன்படுத்துகின்ற பாணி மருந்து விஷமாக மாறியதாலே அங்கே குழந்தைகள் பெரியவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் பலர் உயிரிழந்திருந்தார்கள். அந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது இந்திய அளவிலே அல்லது சர்வதேச அளவிலே அது மிகப்பெரிய பரபரப்பை அல்லது இந்திய மருந்துகள் தொடர்பான சந்தேகங்களை ஐயங்களை ஏற்படுத்தி இருந்த ஒரு சூழலிலே இலங்கையிலே நேற்றைய தினம் என்னுடைய தேசிய ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை இலங்கையிலே பயன்பாட்டுக்கு விட்டிருந்த 10 வகையான மருந்துகளை உடனடியாக பயன்பாட்டிலிருந்து தற்காலிகமாக இடைநிறுத்தி இருக்கின்றது. குறிப்பாக பாதுகாப்பு சந்தேகங்கள் மற்றும் பாதகமான பக்க விளைவுகள் குறித்த சந்தேகங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த மருந்துகள் மீதான தடையை தேசிய ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை விதித்திருக்கின்றது. இதற்கான பிரதான காரணம் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஒட்டான் சென்ட்ரான் என்கின்ற அந்த மருந்து பாதகமான பக்க விளைவுகள் அல்லது பாதுகாப்பு சந்தேகங்களை எழுப்பி இருக்கின்றது. குறிப்பாக அதனாலே உயிரிழப்புகள் நிகழ்ந்திருப்பதாக, குறிப்பாக 2 உயிரிழப்புகள் நிகழ்ந்திருப்பதாக சந்தேகங்கள் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த தேசிய ஊடகங்கள் கட்டுப்பாட்டு அதிகார சபை அந்த மருந்து உட்பட 10 வகையான மருந்துகளை உடனடியாக பயன்பாட்டில் இருந்து நீக்குமாறு பணித்திருக்கின்றது. இதேவேளை அந்த 2 உயிரிழப்புகள் இந்த மருந்தினாலே ஏற்படுத்தப்பட்டதாக சந்தேகங்கள் உள்ள போதும் அது உண்மையிலேயே நிரூபிக்கப்படாத சூழலிலே அந்த 2 மரணங்கள் தொடர்பான உடற்கூற்றாய்வு தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக நேற்றைய தினம் சுகாதாரத்துறையினர் அறிவித்திருந்தனர். அந்த வகையிலே அந்த உடற்கூற்றாய்வுகளினுடைய முடிவுகள் வெளியானதன் பின்னரே உண்மையிலேயே இந்த மருந்துகளினால் தான் அந்த உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்கின்றதா என்பதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். விஞ்ஞானபூர்வமான ஆய்வு முடிவுகளின் ஊடாகவே அவை தொடர்பான உண்மைகள் வெளிவரும். உண்மைகள் வெளிவருகின்ற போது அவை தொடர்பிலே தொடர்ந்து